Hey guys, this is Venkat for Venkafin.com. HDFC Life ஆஃபர் பண்ற ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பத்தின ஒரு டீடைல் அனாலிசிஸ் இது. ஒரு லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இன்ட்ரோ முடிச்சேன்னா திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்ட பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்த்துட்டு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீ அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா யூடியூப் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம் பொதுவாக என்கிட்ட பேசிட்டு ஒரு கிளாரிட்டி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்காக என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் ஆஃபர் பண்ணுற டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மாத்திரம் எடுத்துட்டு நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அதை பையர்ஸ் கைட் மாதிரி பண்ண போகிறேன். இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், வேணா நீ போய் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா டிஸ்க்ளைமரும் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமர் இது. வி டு நாட் கேரண்டி பெனிஃபிட் ஆர் கிளைம்ஸ்னு எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ் தான் நான் சர்வீஸ் கொடுக்க முடியும். நிறைய பேர் ஆன்லைன்லையோ வேற எங்கேயோ வாங்கிட்டு எங்கிட்ட சர்வீஸ் கேட்பாங்க. பண்ணலாம், பட் இருந்தாலும் கம்பெனி தானே ரெஸ்பான்சிபிள், நம்மளா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும், சரிங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆஃபர் பண்ணுற கிளிக் டு ப்ரொடெக்ட் சூப்பர் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், அதான் சொல்ல வராங்க. ஸோ ஹாப்பி ஃபேமிலி ப்ரௌசர். ஏஜ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்குங்க. லைஃப் ஆப்ஷன் சொல்கிறாங்க, இன்னொரு லைஃப் ப்ளஸ், அப்புறம் லைஃப் கோல்னு சொல்கிறாங்க. மினிமம் என்ட்ரி ஏஜ் 18. நீங்கள் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே டேர்ம் பிளான் எடுத்துக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் 65 எடுத்துக்கலாம். நீங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும், ஒரு கிராஜுவேட் இருந்தால் நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்கணும், சரிங்களா? நான் மேலே நம்பர் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு, இப்போனாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, லைஃப் ஆப்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் டேர்ம் இன்சூரன்ஸுங்க. ஒருத்தர் இல்லை, ஒரு பாலிசி ஒருத்தர் எடுக்கிறாரு, பாலிசி இஷ்யூ ஆயிடுது, அவர் இல்லை அப்படிங்கும் போது ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, அதுக்கான அதான் லைஃப் ஆப்ஷன். இதில் கூட அடிஷ்னலாக இன்னொன்று கொடுக்குறாங்க, டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்னு கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனிலையும் இப்போ இதை ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு பாலிசி ஹோல்டர் வந்து 5 crore எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப் டு 2 crores வந்துட்டு அவர் இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. எந்த சூழ்நிலைன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு அன்க்யூரபிள் டிசீசஸ், ஒரு டிசீஸ் வருது, அது வந்து க்யூரே பண்ண முடியாது, ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாருங்கிறத அண்டர் ரைட்டர் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப் டு 2 crores வந்துட்டு அவர் இருக்கும் போதே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை, சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இலிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம்னா ஒரு லைஃப் ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு இந்த பாலிசி ஹோல்டர் எடுக்கிறாரு, ப்ரீமியம் பே பண்ணிட்டு வராது, 7வது வருஷம் அவர் இல்லை அப்படின்னா ஃபேமிலிக்கு 1 crore கொடுத்துட்றாங்க. ஒரு டிப்பிக்கலான டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சம்மர்ஷூட் கொடுக்குறாங்க இல்லையா, வந்து 1 crore 2 crore 3 crore எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3 வித்தியாசமாக நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா லெவல் சம்மர்ஷூட்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர் ஏ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore எடுத்தீங்கன்னா 40 வருஷம் பாலிசி எடுக்கிறீங்க, 40 வருஷத்துல அந்த பாலிசி ஹோல்டருக்கு என்னாலும் 1 crore தான் கொடுப்பாங்க, சரிங்களா? இது சம்மர்ஷூட் ஃபேக்டர் ஏ. சம்மர்ஷூட் ஃபேக்டர் பின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வச்சிருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து இன்க்ரீசிங் சம்மர்ஷூட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு 100%, அதாவது 1 crore எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் 5 வருஷம் வந்துட்டு அந்த பாலிசி ஹோல்டருக்கு 1 crore தான் கிடைக்கும் ஃபேமிலிக்கு. 6வது வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டும் போது ஒரு 1 crore 10 lakhs ஆயிடும். அது புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி 11 வருஷம் ப்ரீமியம் கட்டும் போது ஒரு 1 crore 20 lakhs ஆயிரும். அதாவது எவ்ரி 5 years வந்து 10% வந்துட்டு அந்த ப்ரீமியம், அந்த சம்மர்ஷூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து 200% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்மர்ஷூட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம லேட்டாக நமக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய எலிஜிபிலிட்டி 2 crores 3 crores இருந்தால் 2 crores 3 crores ஆரம்பத்துலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வேணா இந்த ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சம்மர்ஷூட் ஃபேக்டர் பிக்கான சார்ட். இது நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வேணா. சம்மர்ஷூட் ஃபேக்டர் சி எப்படி, இது வேணா இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வருஷம் 1 crore எடுக்கிறீங்கன்னா வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சம்மர்ஷூட். இப்போ இந்த வருஷம் 1 crore எடுக்கிறீங்க, அடுத்த வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டும் போது இட் வில் பிகம் 1 crore 5 lakhs. 3வது வருஷம் 1 crore 10 lakhs ஆகிடும். வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. மேக்ஸிமம் வந்து 200% ஏதோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கேப்பிங் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வேணா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்மர்ஷூட் ஃபேக்டர் சிக்கான சார்ட் இது, சரிங்களா? இப்போ அடுத்தது போய்க்கலாம். லைஃப் பிளஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, லைஃப் பிளஸ் ஆப்ஷன் நான் கூட கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க சொல்கிறேன். ஸோ நினச்சேன் இது வெரி சிம்பிள், அதே மாதிரி தான் டேர்ம் பிளான் தான். எக்ஸ்ட்ரா ஆக்சிடென்டல் ரைடர் கொடுக்குறாங்க, அது இன்பில்ட்டாகவே கொடுக்குறாங்க. டெத் பெனிஃபிட் எப்படி இருக்கும், சம்மர்ஷூட் அண்ட் டெத் ஆர் 105% ஆஃப் சம்மர்ஷூட், அந்த சம்மர்ஷூட் ஃபேக்டர் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அது போக ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டும் இன்பில்ட்டாகவே இந்த லைஃப் பிளஸ் ஆப்ஷனில் இருக்குது. விச் இஸ் லைக் 1 crore நீங்கள் டேர்ம் பிளான் எடுக்கிறீங்களா, 150 lakhsக்கு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிடென்ட்டாக இந்த பாலிசி ஹோல்டர் இல்லை அப்படின்னா ஃபேமிலிக்கு 1 crore 50 lakhs கிடைக்க போகுது, சரிங்களா? இது லைஃப் பிளஸ் ஆப்ஷனில். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைஃப் பிளஸ் ஆப்ஷனில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் வந்து ஒரு 75 வயசு வரைக்கும் எடுக்கிறீங்க, 75 ஏஜ் வரைக்கும் எடுக்கிறீங்க டேர்ம் பிளான். 76 ஆயிடுச்சு உங்களுக்கு டேர்ம் பிளான். 75 வயசு வரைக்கும் ஒரு பாலிசி ஹோல்டர் இல்லைன்னா ஃபேமிலிக்கு 1 crore 2 crore சம்மர் ஷூட் போயிட போகுது. அவர் ஒரு வேளை 75 கிராஸ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? அந்த 76 ஆகும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ, ஒரு 12 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து அந்த டேர்ம் பாலிசி டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமாக கிடச்சிரும். அது இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்ன ரைடருக்கு கட்டுற ப்ரீமியம் கிடைக்காது, அந்த மாதிரியான அப்புறம் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டுறதுக்கான இதெல்லாம் கிடைக்காது. பேஸ் சம்மர் ஷூடுக்கான ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேணா நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். அது லெவல் கவர் பீரியட்னு ஒன்று இருக்குது, அமார்டைசேஷன் ரேட்னு இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு 60 வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரீமியம் பே ஃபஸ்ட்டு 12 இயர்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு நான் ப்ரீமியம் பே பண்ணுற டைம் வரைக்கும் எனக்கு 1 crore எடுத்தனா அது 1 crore இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சம்மர் ஷூட் ரெடியூஸ் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். லெவல் கவர்ங்கிறது என்னது? அந்த சம்மர் ஷூட் 1 crore எடுத்தீங்கன்னா அது 1 crore 100% இருக்கிறதா லெவல் கவர் பீரியடு. அப்புறம் அமார்டைசேஷன் ரேட்டுன்னா என்னன்னா 0லேருந்து 20% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், 0லேருந்து 20% வரைக்கும் அந்த சம்மர் ஷூட் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் வரைக்கும் 1 crore எனக்கு லோன் ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு 1 crore கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 20% கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்டேஜ் என்ன? வேற ஒன்றும் இல்லை, ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாகும். இந்த லைஃப் கோல், அதாவது என்னுடைய லைஃபுக்கான கோல்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் எனக்கு இந்த 1 crore தான் ஃபேமிலிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நான் இல்லைன்னா கம்மியாகவும் போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதோடைய அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி சார்ட் வச்சிருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து லெவல் கவர் பீரியட் 10 இயர்ஸ்னு சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 இயர்ஸ், மொத்த பாலிசி டேர்ம் 20 இயர்ஸ்னா 10 வருஷத்துக்கு ஒரு 1 crore சம்மர் ஷூட் எடுத்தாங்கன்னா 100% கொடுத்துருவாங்க. 1 crore இருக்கு பாருங்க இது. அதுக்கப்புறம் 11th இயர்ல 95% ஆகுது. அப்புறம் 12th இயர்ல 89% இருக்கு. ஸோ 1 crore 95% தான் கொடுப்பாங்க. 1 crore 89% தான் கொடுப்பாங்க. 15வது வருஷத்துல வெறும் எவ்வளோ கிடைக்குது பாருங்க. 15வது வருஷத்துல வெறும் 66% தான் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ப்ரீமியம் கம்மியாக வரணும், அதுக்காக வேணால் இதை ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இதுதான் வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டிருக்கேன் அதை. ஓகே, இதையும் வந்துட்டு நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மைண்ட் செட் இருக்கும். என்னுடைய மைண்ட் செட் என்னன்னா, உங்கள் ஒய்ஃபுக்கும் சேர்த்து டேர்ம் பிளான் ஒரே பாலிசியில் எடுக்காதீங்க. அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு இன்கம் ப்ரூஃப் இருந்தால், அவங்க கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs 1 crore அவங்களே தனியாக டேர்ம் பிளான் எடுத்துக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் 1 crore எடுத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கும் ஒரு 50 lakhsக்கு கவர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 2 crore எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப்பாக 50%, ஒய்ஃப்க்கு 1 crore கொடுப்பாங்கிற மாதிரி. இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. இதில் என்னன்னா பாருங்க, இந்த மாதிரி நிறையா நான் சொன்னேன்னா வீடியோ லென்த் ஆயிரும். நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகி தான் அந்த ஸ்பௌஸுக்கு வந்துட்டு கிளைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்றது, எப்போவுமே நீங்கள் ஒய்ஃப்க்கும் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கிறதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சல்டிங் பண்ணுறவங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதில் ரைடர் இருக்குங்க. எனக்கு பிடிச்ச ரைடர், அதாவது ஆக்சிடென்டல் ரைடர். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்ன? கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா ஒரு 19 டிஃப்ரெண்ட் டிசீசஸ் இல்னஸ் ஏதோ வந்துருச்சுன்னா அந்த அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாலிசி ஹோல்டருக்கு வந்துட்டு அந்த லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரு. HDFC லைஃப் இன்கம் பெனிஃபிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த பாலிசி ஹோல்டருக்கு வந்துட்டு ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ஆயிடுச்சு, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா சம்மர் ஷூட்டில் 1%, அதாவது 1 crore போட்டிருந்தா 1 lakh வந்துட்டு 10 வருஷத்துக்கு மாதம் கொடுத்துறோம் அப்படிங்கிறாங்க. த லைஃப் இன்கம் பெனிஃபிட் ஆன் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 1% ஆஃப் சம்மர் ஷூட் மந்த்லி வந்துடும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு. சரிங்களா? ஏன்னா உங்களால் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆச்சுன்னா உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு வை சுட் யூ கன்சல்ட் மீ? நீங்கள் கன்சல்டிங் பண்ணனால என்ன அட்வான்டேஜ், அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம், எது பெஸ்ட், இது இந்த வாங்கிக்கலாமா இல்லையான்னு பார்த்துடலாம். ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் இன்னும் கிளியராக சொல்லிடுறேன் நான். உங்களுக்கு திருப்பி தொந்தரவு பண்ண எனக்கு நேரம் கிடையாது. ஐ ஹேவ் அ நோ ஸ்பேம் பாலிசி. எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். நான் அசோசியேட் இருக்கிற கம்பெனியில் உங்களுக்கு கோட் கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். ஆஃப்லைனில் வாங்குறது இருக்கிற பெனிஃபிட்னா ஆஃப்லைன் சப்போர்ட் இருக்கும், ஆன்லைன் சப்போர்ட் இருக்கும். எனிவே நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் பேவும் பண்ணுவீங்க என் மூலியமாக வாங்கினாலும். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், பேசிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட், ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்க. நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. குட் லக் டு யூ.
ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃபுடைய பியூர் டேர்ம் பார்த்துருக்குறோம். இதே மாதிரி 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிற டேர்ம் பிளான் ரிவ்யூ பண்ணிவிட்டு எனக்கு அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிச்சதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பையர்ஸ் கைட் போடுறேன். வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.